இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவா அவளோட ஹஸ்பண்ட் ஃபூயான் அங்கே பெட்டில் அங்கே தள்ளி விட்டுட்டு பேக் சைடில் பிடிச்சவங்க கையை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக மிக்கிட்டுருக்கான். உன் மூஞ்சை மட்டும் என்கிட்ட காமிச்சிடாத அப்படின்றத சைடு அவன்கிட்ட அங்கே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் என் லைஃப் இப்படி தான் மோசமாக போயிட்டுருக்கு. வெளியே எல்லாருமே நீ வந்து எவ்வளோ வந்து பணக்கார வீட்டு மருமக, இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசுகிறாங்க, பட் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு டாகை விட மோசமாக தான் நான் இருந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கவலைப்பட்டுச்சேக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவன் கிளப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு உன்னோட பொண்டாட்டி வந்துட்டு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடச்சிருக்காங்க, நீ உண்மையிலே ரொம்ப லக்கியான பர்சன் தான்ப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராகிறத அவங்க பார்த்துட்டு யார் சொன்னது, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவளாக வந்துட்டு ஒரு மிருகத்தை விட மோசமானவ அப்படின்றத சைட்டு அவன் பேசும்போது ஹீரோயினுக்கு அங்கே கண்ணீரே வந்துச்சுக்கு. ஸோ அப்பங்க நீ அந்த லெவலுக்கு அந்த பொண்ணை ஹேட் பண்ணேன்னா நீ எதுக்காக மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் எல்லாம் தலையெழுத்துன்னு சைட்டாவே பேசிட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். ஸோ இவன் ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுறா. இப்போங்க அவன் வேலை முடிஞ்சதுமே ஹீரோயின் அவனோட 6 இயர் லவ்வை தான் மீட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து பேக்கில் வந்து ஹக் பண்ணிச்சேக்கா. அப்போ அவன் கோவமாயிட்டு உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு அவட்ட பேசுகிறான். அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் மேரேஜ் என்ற வார்த்தையை கூட ஓ வாயில் நீ சொல்லக்கூடாது, அதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பி போனதுமே இதுக்கப்புறமே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து சைன் பண்ண போகிறா. கரெக்டாக அப்போ அங்கே வந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு மேடம் இப்படியே ஷேர் பண்ண கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். பட் அவனோட பிஹேவியரை டோட்டலாக அங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நர்ஸ் வந்து அவன் அங்கே டச் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண போனால் அவன் திடீர்னு ஒரு டாக் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். உள் மாதிரிலாம் அவனோட பிஹேவியர் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு என்ன இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா போச்சான்னு சொல்லிட்டு அவங்க பயமாயிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே வேமா அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு அப்படியே மோப்பம் பிடிச்சிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட்டை கேட்டதுமே அவருக்கு மெமரி ஏதோ லாஸ் ஆகி போயிடுச்சு, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி தான். இத்தனை வருஷமாக என்னை வீட்டில் வச்சு ஒரு டாக் மாதிரி ட்ரீட் பண்ணலடா, இது எல்லாம் எனக்கு பழி வாங்குற நேரம், இதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சேக்கா. அப்போ அங்கே ஸ்மெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களை வந்து எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை தெரியாதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ப்ளீஸ் என்னையுமே கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சி கேட்குறான். கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்னதும் மாஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பெட் மாதிரி இருப்பேன், ஏன்னா வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் உண்மையிலே இவனுக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சா இல்லை புதுசாக எதுவும் ட்ராமா பண்ணுறானான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு வந்துட்டு ஒன்று பிடிக்கல, நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா அவன் பேக்கில் வந்து அப்படியே காக்கிட்டு தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே முன்னாடி நீ என்னன்னு சொன்னதும் அவன் அதே மாதிரி பண்ணதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கேன், பட் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு எல்லாம் பெட் மாதிரி தான் நீ நடந்துக்கணும் ஓகேவான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்து மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதும் மாஸ்டர் மீட்டிங்னா என்னது, அங்கே உங்களுக்காக நான் போய் ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உண்மையிலே மெமரி போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்காக ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்க சொன்னால் அவன் ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து மாஸ்டர் உங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஆசை அங்கே வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அவளுக்கு வந்து என்ன உனக்கு ஃபிசிக்கலாக எதுவும் என் கூட கனெக்ஷன் வேணுமா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே தள்ளி விட்டுருக்கான். ஸோ அந்த சீன் ஞாபகம் வந்ததுமே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து அந்த ஃபுட் அங்கே தள்ளி விட்டதுமே அப்போ அங்கே அவன் என்னாச்சு மாஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல நீ தண்ணி கொண்டு வான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என் கையிலலாம் அடிபட்டுருக்கு பார்த்தியா, அதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிற, நீ தான் இந்த 3 வருஷமாக நீ என்னை எவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் பண்ணியிருக்க தெரியுமா, அதெல்லாம் ஈஸியாக நான் மறந்துட முடியுமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி நான் பண்ணியிருக்கவே மாட்டேன், ஏன்னா நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் மாஸ்டர், உங்களுக்கு நான் வந்து அப்படி கஷ்டத்தை கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக எனக்குமே அந்த கஷ்டம் அடையணும்லன்னு சொல்லிட்டு அங்கே அந்த கண்ணாடி எல்லாமே எடுத்து கையில் வந்து அப்படியே பிடிச்சிட்டு கையை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோயின் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா.
அப்போ அவன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சிருங்கன்னு சிட்டம் பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஃபுட் எல்லாமே கூட்டிகிட்டு போய் சாப்பிட சொன்னால் ஃபுட்டை வந்து டாக் கனெக்டாக வேயுமா அப்படி அவ்வளோ ஸ்பீடில் அங்கே சாப்பிட்றான். ஹீரோயின் என்னடா பிஹேவியர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் டவுட்டாக வேறு இருக்குது. பிறகு அங்கே கிளப்புக்கு அவனை அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்க ஃப்ரெண்டு இவனதுக்குப்பா கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அங்கே கேர்ள்ஸ் எல்லாருமே அவனை டச் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறாங்க. சுத்தமாக அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடக்கணும், அந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையும் உன்னை தொட விடு, இல்லைன்னா நீ இங்கேருந்து இப்போ கிளம்பலாம், ஏன்ட்ட நீ வந்து கூட சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், மாஸ்டர் உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் எனக்கு இப்படி பண்ணுறது பிடிக்கலன்னு சொன்னதும், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளுன்னு சொல்லிட்டு அவனை பழி வாங்குறதுக்காக எந்த எல்லைக்குமே போகிறதுக்காக இவர் ரெடியாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நைட்டு 2 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு இருந்தா. இவன் திடீர்னு அங்கே எந்திரிச்சு போனதுமே இப்போ ஹீரோயின் டெய்லியுமே இந்த டயத்தில் தானே இவன் மிஸ்ட்ரஸை மீட் பண்ணுற டைம், ஸோ வந்து அதுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் வீடியோ எடுக்க போகிறா. பட் அவனை பார்த்தா அங்கே மேலே மாடிக்கிட்ட போய் நின்றுட்டு மாதிரி அங்கே வந்து சவுண்ட் கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. என்னடா இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஃபோன் பயத்தில் அங்கே கீழே விழுந்துருது. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே என்னங்க மாஸ்டர் உங்களோட தூக்கம் கெட்டு போச்சான்னு சொன்னதும், இப்படி நடுராத்திரியில் வந்து உள்ஃப் மாதிரி ஊழிட்டு இருந்தேன்னா அப்படி எப்படி தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு திட்டினதுமே, இன்றைக்கி பௌர்ணமி இரவு என்னால் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான். என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க, தள்ளிப்போன்னு சொன்னதும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஹீரோயினை பிடிச்சிங்க கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு இந்த மாதிரி வேலை என்கிட்ட பண்ணாதான்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் அவனை அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களோட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே நான் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் விட்டு எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கா, நான் வந்து 50 மில்லியன் காசு கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் நடக்கணும், என்னோட ஆசைகளை நிறைவேற்றுற ஒரு மிருகம் மட்டும்தான் நீ அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்திருக்கான். ஸோ இப்போ இதெல்லாமே ஞாபகம் வந்ததுமே கோபமாயிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் சாரி மாஸ்டர் நான் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேசாமல் குப்புற கடிச்சு அங்கே படுத்துக்கிட்டதுமே இவன் எதுக்காக வந்துட்டு ஊழைட்டுச்சேக்கான், இப்போ என்ன வித்தியாசமாக இப்போ படுத்து கிடக்கானே என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு பக்கம் பயமாயிடுச்சுக்கு. எதுவும் பைத்தியத்தையும் பிடிச்சி போய் தொலைஞ்சிருச்சா, இது வேற தொல்லையாச்சேன்னு சொல்லிட்டு அவங்க லேப்டாப் எடுத்து அங்கே செக் பண்ணி பார்த்துச்சேக்கா. பார்த்தா இது ஒரு நோய் அப்படின்றத சொல்லிட்டு போட்டிருக்காங்க. திடீர்னு மனுஷன் வந்து தன்னைத்தானே அப்படி நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க. இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இத்தனை வருஷமாக என்னை மிருகம்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருந்தேல, இப்போ உண்மையிலே நீ மிருகமாகி போய் உட்காந்துட்டு இருக்க, உன்னை வந்துட்டு நான் எப்படிலாம் பழி வாங்குறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே டாக் போடுறாங்க, சங்கிலி எல்லாமே கழுத்தில் எடுத்து போட்டுட்டு இப்போ என் கூட சேர்ந்து இருக்கணும்னா இதை நீ போட்டுக்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும்னு சொன்னதும் அவன் ஓகே மாஸ்டர்னு சொல்கிறான். என்னை பெட்டில் இதுக்கப்புறம் தூங்க விடுவீங்கல்ல அப்படின்ற செட்டு கேட்டுச்சேக்கான். அப்போ ஹீரோயின் இவனுக்கு சுய புத்தி வர்றதுக்கு முன்னாடியே நான் இவன்ட்டு டைவர்ஸ் வாங்கிடணும், இல்லைன்னா இவன் என்னை போக விட மாட்டான், ரெண்டாவது நான் இவனை இப்படிலாம் பண்ணேன்னு தெரிஞ்சால் என்னை பீஸாக வெட்டி கொலையே பண்ணிடுவான், ஸோ வந்துட்டு எல்லா வேலையும் இவனுக்கு ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. பிறகு அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனால் அப்போ அங்கே லின்னன்ற பொண்ணு வழா. அங்கே நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், நான் இப்படி வந்து உள்ளே தான் போகணும் சேர்மனை மீட் பண்ணேன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்ருக்கா, உன் ஹஸ்பண்டு வந்து உன்னை ஒரு டாக்கை விட மோசமாக தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட வந்து பார்வையில் உன்னை ஒரு மனுஷியாகவே மதிக்க மாட்டார், ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும் உன்னை யாராச்சும் இங்கே மதிச்சிட்ருக்காங்களா அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா, நீ அளவுக்கு மீறி பேசிகிட்ருக்க, இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசும்போது அப்போ அங்கே நம்ம உள்ளே வந்துடுறான். வந்ததுமே ஹீரோயின்ட்டு அங்கே முன்னாடி நீரன் பண்ணிட்டு மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பார்த்துட்டு அந்த லின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன இவங்களை பார்த்து மாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அப்போ ஹீரோயின் அந்த கழுத்தில் இருக்க சங்கிலியை வந்து பிடிச்சிட்டு இவ என்னமோ என்னை உள்ளே வந்து போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா, நீ என்னன்னு கேளுப்பான்னு சொன்னதுமே உனக்கு என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அப்போ ஹீரோயின் இப்போ உனக்கு தெரியுதா யார் யாரோட டாக்னு சொல்லிட்டு பேசினதும் தெரியாமல் பேசிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அவன் சொல்கிறா.
சொல்கிறா. ரூம்குள்ளே போனதுமே பார்த்தா அவங்க வெட்டிங் ஃபோட்டோ இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, இவன் என்ன வெட்டிங் ஃபோட்டோலாம் வச்சுட்டு இருக்கான், ஏன்னா பார்த்தாலே காரி துப்பிட்டு இருப்பான் வீட்டில், என்ன இவன் இப்படி பிஹேவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அவங்க ஒரு ஃபைலாகவே வந்து வேமா அந்த பக்கம் எடுத்து வச்சதுமே, என்ன இதெல்லாம் எதுக்காக நீ மறைச்சிட்டு இருக்கன்னு சொன்னதும், ஐயோ உங்களுக்கு அடிபட்டுன்றதுக்காக நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஃபைலை கொடுத்து சைன் பண்ண சொன்னால் அது டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதெல்லாமே கேட்டு நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீ இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி கொடு, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிக்கிறேன்னு சொன்னதும், எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னே தெரியலேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு அதுக்கு தான் ட்ரைனிங் எடுக்க போகிறேன், நீ பண்ணணும், அப்படின்னா தான் நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கிளப்பில் போய் அங்கே வந்து மேல் மாடல்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக அங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கா. இவனை பார்த்தா அங்கே ஃபுல்லாமே ஒர்க் வந்து விடாமல் அங்கே பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட், மாஸ்டர் நீங்கள் இப்படியே வந்து பண்ணிகிட்ருக்காதீங்க, 3 days ஆகி போயிடுச்சு, உங்களுக்கு உடம்பு முடியாமல் போக போது தூக்கம் இல்லாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், அங்கே மாஸ்டருக்காக நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சேர்த்து அவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு அப்போ அங்கே மயக்கமாகிடுது. அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோயின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஏன்னா பைத்தியமாயிட்டானா இவன், வேலை பார்க்க சொன்னால் அதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அவர் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருந்தார் மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்காக மெடிசன் எல்லாமே அவர் ரெடி பண்ணியிருந்தார், இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ஹீரோயினுக்கு இவனோட பிஹேவியரை பார்த்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே அவன் கண்ணை முழிச்சிட்டு, மாஸ்டர் நான் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாமே கேட்டு நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவனை டிஜார்ஜ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால், திரும்ப அங்கே உல்ஃப் மாதிரி அங்கே வந்து மோப்பம் பிடிச்சிட்டு, நீங்கள் இப்போ என்ன வந்து எந்த மெயில் கூட சேர்ந்து இருந்துட்டு வந்தீங்க, உங்கள் மேலே வந்து பாருங்கள் மேலோட வாடையாக அடிச்சிட்ருக்கு, அப்போ ஏகப்பட்ட பேர் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த கொஸ்டின்லாம் உனக்கு கேட்குறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னதுமே, அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே, நீ என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, நீ இப்படிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. திரும்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ணுறான். அவள் ரொம்ப கோவமாயிட்டு, இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை வந்து வெளியே தான் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. அப்படியே வந்து கயிறை கட்டி வெளியே வந்து உட்கார வச்சிருவேன்னு சொன்னதும், திரும்பங்க ஒரு பெட் மாதிரி தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் வந்து அப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே தூங்கிடுறாங்க. பிறகு அங்கே வந்து மீட்டிங்கில் வந்து பெரிய ரகலை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் போனதுமே, அவள் வேமா அங்கே ஆஃபீஸ்க்கு வந்தால் ஒரு மிருகம் மாதிரி அங்கே வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே அசிஸ்டன்ட் அவர் மீட்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணார் மேடம், அங்கே ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டார், உங்கள் ஒய்ஃபோட உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகிறாமேன்னு, அவ்வளோதான் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி மாறி போயிட்டாருன்னு சொன்னதும், அப்போ ஹீரோயின் என்ன பிஹேவ் பண்ணிகிட்ருக்க இப்படிலாம் முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு கத்துறா. உடனே அவங்க சாஃப்டாக மாறிடுறான். நான் கரெக்டாக தான் இருந்தேன், அந்த பர்சன் தான் இப்படி என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னதும், அந்த ரிப்போர்ட்டர் நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன், உண்மையை தானே கேட்டேன், உங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதும், அப்போ ஹீரோயின் உங்கள் வேலை தான் முடிஞ்சிருச்சுல, போங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் உண்மையிலே உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன், அந்த லெவலுக்கு உன்னோட பிஹேவியர் இருக்குது, எனக்கு வந்துட்டு நிம்மதியே இல்லை உன்னால் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும், தயவு செஞ்சு மாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் வந்து என்கிட்ட கோவப்படாதீங்க, நான் வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு டைவர்ஸ்லாம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவன்கிட்ட இதில் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது, நீ மரியாதையாக சைன் பண்ணி கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே எனக்கு வந்து ரொம்பவே வந்து கோவமாயிரும், ஏன்னா எப்போ பார்த்தாலுமே எனக்கு ரொம்பவே வந்துட்டு தொல்லையாக தான் இருக்குது உன்னோடன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்ருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு உனக்கு ஞாபகங்கள் வரணும், ஏன்னா ரிலேஷன்ஷிப் எதுவுமே சரியில்லாமல் இருக்கும்போது நீ வந்துட்டு ஞாபகங்கள் திரும்ப ரிட்டன் வந்துச்சுன்னா எல்லாமே தப்பாக தான் போய் முடியும், அதனால தான் சொன்னதும், இல்லை கண்டிப்பாக நானே ஞாபகம் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தனக்கு தானே அங்கே வந்து கரண்ட் ஷாக் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். அங்கே வந்து அசிஸ்டன்ட் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அவன் திரும்ப திரும்ப தனக்கு அங்கே கரண்ட் ஷாக் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். இதனால் அங்கே ரொம்பவே வந்துட்டு மோசமாக அவனுக்கு மயக்கமாயிருது. சீனில் பார்த்தா அவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வர்றா. அவள் வந்துட்டு அந்த பெல்ட் எல்லாமே கொண்டு வந்து, நீ என்னோட டாக், நீ வந்துட்டு என்ன இப்படிலாம் பார்த்துட்ருக்க, கழுத்தில் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் அப்படியே அவளை முறைச்சி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான்.
இப்போ ஹீரோயின் என்னவே இப்படி பார்க்குற லெவலுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்து கோவப்பட்டுட்டு அங்கே பேசினதும் அப்போ அங்கே அவன் என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சதுமே அவ்வளோதான் அவளுக்கு ரொம்ப அப்படியே கை கால் நடுங்கி போயிடுது. ஐயோ கடவுளே இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சா எல்லாமேன்னு சொல்லிட்டு என்ன உனக்கு வந்துட்டு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதோ நான் என்ன கொஞ்சம் சாப்பிட்டா மாறிட்டேன்னு எதுவும் நினச்சிட்டியா, நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டுருப்பான்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் பிடிச்சி தள்ளிட்டு திரும்ப அவகிட்ட அங்கே வந்து தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கர பயமாகி போயிடுது. ஐயோ நம்ம இன்னைக்கு செத்தோன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அந்த டைம் அவள் கண்ணு வந்து கண்ணீர் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹார்ட் எல்லாமே அங்கே பெயின் ஆகிட்டாவே அப்படியே டக்குன்னு அங்கே மயக்கமாயிடுறான். அப்போ அங்கே டாக்டரை கூப்பிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுமே அவர் இன்னுமே ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகங்கள் வந்துச்சுக்கு கூடிய சீக்கிரம் அவர் சரியாயிருவாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர பயமாகி போயிடுது. நான் வந்து இவனுக்கு நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி இவனை கண்டுபிடிக்காத லெவலுக்கு தூரமாக ஓடி போயிடணும், நான் இவன்ட்டு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இதே ஒரே வழின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அவனாவே எங்கள் கழுத்தில் பெல்ட்டை போட்டுட்டு மாஸ்டர் நான் எது தப்பு பண்ணியிருந்தேனே என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி ஓகே நீ இப்போ வந்துட்டு நல்லா பேட்டாக நடந்துக்கிற, உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னதும் நான் உங்களை கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே கிஸ் தானே பண்ணிடலாம், பட் நீ அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுத்து அதில் சைன் பண்ணி கேட்டதுமே இல்லை நான் இதில் சைன் பண்ண மாட்டேன், சைன் பண்ணால் நம்ம 2 பேத்துக்குள்ளே மேரேஜ் உறவு முடிஞ்சு போயிடலன்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, நீ இது சைன் பண்ணி கொடுத்தேன்னா கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து நான் இருப்பேன், நீ என்னை வந்து கிஸ் பண்ணலாம் கையை கூட பிடிச்சி பைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அவன் நீங்கள் உண்மையிலே சொல்கிறீங்களான்னு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் சைன் பண்ணி கொடுத்ததுமே சரி நீ இப்போ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா நான் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுறேன் உனக்காகன்னு சொல்கிறா. இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிச்சேக்கா. அவங்க பயங்கரமாக கத்திட்டு மாஸ்டர் நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிடுச்சேக்கா. திடீர்னு அவன் வந்துட்டு உல்ஃபார்லாம் சவுண்டு கொடுத்துட்டு உங்களை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தேடி வந்தா இவ பயந்து போயிட்டு அங்கே லக்கேஜை தூக்கிட்டு வேகமாக ஓடிச்சேக்கா. இவன் காரை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணால் ஆக்சிடென்ட் ஆகி போயிடுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா உன் ஹஸ்பண்டுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அவருக்கு ஞாபகங்களுமே திரும்ப வந்துச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாருன்னு சொன்னதும் ஐயோ கடவுளை நான் செத்தேன் இன்னைக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போவே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி ஆகணும், இல்லை அவன் வெளியே வந்தானா எனக்கு போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. அங்கேருந்து கிளம்பி போகலான்னு பார்த்தா அங்கே ஃபூயான் வந்துடுறான். என்ன ஒய்ஃபி அதுக்குள்ளே நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டுருக்க, நான் வந்து கூட சேர்ந்து உன் கூட வர வேணாமா, எனக்காக நீ வெயிட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அவனை பார்த்துட்ருக்கா. அப்போங்க அவன் நீ வந்துட்டு என்னென்ன வேலை என்னை வந்து பண்ண வச்ச, ஒரு டாக் மாதிரி கழுத்தில் சங்கிலியை போட வச்ச, உன் ஃப்ரெண்ட்ஸை வந்து பாடியை டச் பண்ண வச்ச, எல்லாரும் முன்னாடி என்னை நீடன் பண்ண வச்ச, என்னை வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணி என்னை ஒரு அடிமை மாதிரி நடத்தினேன், அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு உன்னை எப்படி சும்மா விட முடியும்னு சொன்னதும் ஐயோயோ கடவுளே இவனுக்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுச்சேக்கா. இவன் என்னை வந்துட்டு கொல்லாம விட மாட்டானேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் நீ மன்னிச்சிருப்பா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை நீ விட்டு அப்படின்றத சொன்னதும் அது எல்லாமே கேட்குறான். அப்போ அங்கே அவள் அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு நான் இதுக்காக பயந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, உன் கூட சேர்ந்து நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இருக்க முடியாது, நீ வந்துட்டு ஏதாச்சும் பேசணும்னா கோர்ட்டில் வந்து பேசிக்கோன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு இப்போ இருக்க ரொம்பவே வந்துட்டு வாய் அதிகமாகிருச்சு தைரியம் அதிகமாகிருச்சா, நீ அப்படிலாம் அந்த லைஃப்பில் என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு என்ன புரியாதா, ஓய்ஸத்துக்கு நீ என்னை வந்து உன் கண்ட்ரோலில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவன் வார்ம் பண்ணி அங்கே தூக்கிட்டு வீட்டுக்கு அங்கே போயிடுறான். நான் வந்துட்டு உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே அழுதுச்சேக்கா. தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு, என்னை எதுவும் பண்ணிடாதன்னு அவள் சொல்கிறான். கையில் அங்கே வந்து அந்த நாய் சங்கிலியை வச்சுட்ருக்கான். நீ வந்து நான் கொஞ்சம் உட முடியாமல் போனால் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்னை ஒரு டாக் மாதிரி நீ வந்து ட்ரீட் பண்ணுவியா, என்னை பழி வாங்குறதுக்கு நீ கிளம்புவியா, நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன், உனக்கு வந்துட்டு அதே பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க வேணான்னு கேட்டதுமே தயவு செஞ்சு நீ அதை என் கழுத்தில் மாட்டாதான்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிச்சேக்கா. பட் அவங்க மாட்டி விட்டுட்டு சரி நீ இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ எந்த இடத்துல தப்பு பண்ண உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்
கேட்கும்போது நான் உன்னை டாக் மாதிரி ட்ரீட் பண்ணது தானே அப்படின்றத சொன்னதும் அது கிடையாது, நீ என்கிட்ட வந்து பொய் சொல்லி டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு என்னை விட்டுட்டு ஏமாற்றிட்டு ஓடலான்னு ட்ரை பண்ண பார்த்தியா, அதுதான் நீ வாழ்க்கையில் பெரிய பண்ண தப்பேவும். நான் எப்படி உன்னை போய் விடுவேன் நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவள் கண்ணீர் வரதை பார்த்துட்டு அவனுக்கு ஹார்ட் எல்லாமே புதுசு அங்கே பெயின் ஆகுற மாதிரிலாம் தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் கழுத்தை பிடிச்சி நேரிச்சிட்டு நீ வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் கஷ்டத்தில் இருக்காரு, அதனால தான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னாங்க. நான் இல்லைனா உன்னை வந்து பண்ணியிருக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை வந்து கொஞ்சம் நீ எக்ஸ்பிளைன் பண்ண விடுன்னு சொல்லிட்டு அவள் பேசியிருக்கா. பட் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு உன் ஃபேஸ் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீ இந்த மூஞ்சை வச்சு எத்தனை ஆம்பளைங்களை வந்து செடியூஸ் பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் உனக்கு இந்த முகம் தானே வந்து பிரச்சனை, இந்த அழகே இல்லாமல் போயிடுச்சுனான்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை வச்சு கிழிச்சிக்கும் போது இப்போ நீ எதுக்காக இப்படி முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே இதை பற்றி தானே நீ பேசிகிட்டு இருக்கா, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் என்னை வந்து தயவு செஞ்சு நீ விட்டுரு, நான் வந்துட்டு எந்த தப்புமே இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், நான் இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடுறேன் தூரமானு சொன்னதும் இப்போ என்ன பண்ண போகிற தெரியுமா, எனக்காக நீ ஃபஸ்ட்டு போய் ஃபுட்டு சமைக்கிற, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து அமைதியாக படுத்து பேசாமல் பெட்டில் தூங்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே அதேமாரி படுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அவளை அப்படியே முறைச்சி பார்த்த மாதிரி படுத்துட்டு இருக்கவும் அரண்டு போய் அங்கே எந்திரிக்கிறா. அப்போ அங்கே அவனை பார்த்தா திரும்ப அங்கே வந்துட்டு டாக் மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் அங்கே செக்அப் பண்ணதுமே அவருக்கு திரும்ப ஞாபகங்கள் போயிடுச்சுன்னா அது வந்து ரெக்கவர் ஆகி வர்றது கஷ்டம்தான் வேணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அங்கே மாஸ்டர் நீங்கள் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு தலையெல்லாமே வலிக்குது, எனக்கு வந்து தடவி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறான். உண்மை என்னென்னா அவனுக்கு ஞாபக சக்தி எல்லாம் போகல, சும்மா ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருக்கான். வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு பெயிண்டேஜ் எல்லாமே போட்டு விட்டுட்டு நீ வந்துட்டு ஒரு நல்ல பேட்டாக நடந்துக்கிறனும், எப்பயுமே வந்து மோசமாலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அவன்ட்டு அங்கே பாசமாக பேசுகிறத பார்த்துட்டு என்னை உண்மையிலே இப்படி தான் ட்ரீட் பண்ணாலா, இதை விட மோசமாக ட்ரீட் பண்ணாலா, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நீ நல்ல ஒரு பெட் தானே, இப்போ நான் உனக்காக சூப் ரெடி பண்ணியிருக்கேன் குடின்னு சொன்னதும் எனக்கு இது பிடிக்காதுன்னு அவன் சொல்கிறான். பட் நீ குடி மாஸ்டர் பேச்சை தட்டக்கூடாதுன்னு சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த சூப் எல்லாமே குடிச்சிடுறான். பிறகு உங்கள் ஃபுட்டை வந்துட்டு இது எல்லாமே உனக்காக தான் சாப்பிடுன்னு சொன்னதும் இது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுமே டாக் கொடுக்குற ஃபுட்டை தானே கொடுத்துருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லும் போது அவன் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவளை பொருடி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது, உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னதும் அவன் திடீர்னு கோவமாயிட்டு நீ இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு டவுட் ஆயிடுது. அப்படின்னா உண்மையிலே இவனுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கா, இவன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே மாஸ்டர் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே வந்துட்டு உங்களை பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்குவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ எப்பயுமே என்னை வந்துட்டு ஒரு மனுஷியாக கூட மதித்தது கிடையாது தெரியுமா, என்னை ரொம்ப மோசமாக தான் நீ வந்து ட்ரீட் பண்ணுவ, ரொம்பவே வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துவ, ஒரு டாக்கை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் நீ என்னை எப்பயுமே ட்ரீட் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. உன்னோட பார்வையில் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே இல்லை, நான் எப்படி உன் கூட சேர்ந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவங்க வந்துட்டு கோவத்தில் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். பிறகு ஆஃபீஸில் அங்கே அசிஸ்டண்ட்டை என்னோட ஒய்ஃபை நான் எப்படி வந்து ட்ரீட் பண்ணேன், நீ இப்போ என்கிட்ட உண்மைகளை சொல்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது சார் நீங்கள் வந்துட்டு என்ன தெரியாதா உங்களுக்குன்னு சொன்னதும் இல்லை உங்களோட பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னதும் உண்மையிலே ரொம்ப மோசமாக தான் சார் வந்துட்டு ட்ரீட் பண்ணாங்க, அவங்க பாவம் உங்களை போய் கல்யாணம் முடிச்சதுக்கு உண்மையிலே ஒரு டாக்கை கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு அவர் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு நைட் போல் அங்கே வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸில் அங்கே ஜிப் போட முடியாமல் இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே கண்ட்ரோல் வந்துட்டு இழந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு அங்கே மாஸ்டர் என்னால் இன்றைக்கி வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் நீ மரியாதையோடு போய் படுத்து தூங்கு, என்கிட்ட இந்த மாதிரி வேலை வைக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் வேகமாக பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்துக்கிறான். அப்போ அங்கே மாஸ்டர் எனக்காக ஒரே ஒரு டைம் நான் வந்துட்டு உங்களை எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கூட சேர்த்து அதுக்கப்புறம் இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ணதுமே அவள் அப்படியே தூங்கிக்கிச்சிக்கும் போது இத்தனை நாளாக நான் அவள்கிட்ட எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன், அவள் ஃபேஸில் ஒரு சிரிப்பு பார்த்ததில்ல, பட் அவள்கிட்ட நான் அவள்லாம் ஒழுங்காக நடந்தால் அவள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுருக்கான். அது வந்துருச்சு நான் வந்து அவளுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும், அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போயிட்டு உல்ஃப் மாதிரி அங்கே சவுண்டு கொடுத்ததுமே அப்போ அங்கே ஹீரோயினை வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க இந்நேரத்தில் இங்கே வந்துன்னு சொன்னதும் இல்லை நான் சும்மா தான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்றத சொல்லும்போது பட் உல்ஃப் மாதிரி ஏதோ சவுண்டு
கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா. அவனுக்கு வந்துட்டு இவன் மிஸ்ட்ரஸ் இருக்குன்னு நினச்சிட்டேக்கா. பட் இவன் அந்த நடுராத்திரியில் போய் உல்ஃப் மாதிரி அங்கே வந்துட்டு சவுண்டு கொடுத்துட்ருப்பான் போல். ஸோ அதனால தான் அந்த ஒரு நாளுக்கு மட்டும் அவன் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் வேறு யாரையும் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுச்சேக்கா. இவன் மனசில் நம்மளை வந்துட்டு ஏதோ ஒரு ராட்சசன் இல்லை வந்து ஏதோ உல்ஃப்ன்ற மாதிரி நினச்சிட்டு அவள் வேணான்னு விட்டுட்டு போயிடுவாளோ என்னமோன்றதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான். சொல்லிடுறான் ஃபைனலாக, எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து என்னை வேணான்னு விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சி தான் நான் வந்து பயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லுதும். இதில் என்ன இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து ப்ராப்ளம் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே உல்ஃப் மாதிரி அங்கே சவுண்டு கொடுக்க இவளுமே அங்கே கொடுத்துட்ருக்கான். ஸோ நான் என்னை நீ ராட்சசேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பயந்து போயிட்டு போக மாட்டேன்னு சொன்னதுமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே சின்ன வயசுலேயே நான் வந்துட்டு மிஸ் ஆகிட்டேன்ப்பா, அங்கே வந்துட்டு காட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மனுஷங்களோட சேர்ந்து வந்து இருந்தேன். ஸோ என்னோட உள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் நல்லா இருக்கேன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்னை வேணான்னு சொல்லி நான் விட்டுவேன்னு நினச்சி தான் நான் பயந்து போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை வந்து நீ மன்னிச்சிரு. நான் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு சீக்கிரட்டையுமே உன்கிட்ட மறைக்க மாட்டேன். நீ என்னை மட்டும் விட்டுட்டு போயிட மாட்டேல, நீ என்னை ஏற்றுக்குவையிலன்னு சொன்னதும் கண்டிப்பாக உன்னை நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ திங்க் நான் இப்போ போய் குளிக்கணும்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அவன் கையெல்லாமே கட்டினதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து திரும்ப அவன் கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடந்துச்சுக்கா. அங்கே இருக்க எல்லாருமே உனக்கே ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்து போயிடுற, நீ வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுவ, எல்லாத்தையுமே கெடுக்கிறதுக்காக நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு அங்கே சண்டை போடுறாங்க. உங்கள் ஒய்ஃப் வர சொல்லு, நான் இங்கே வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீங்கள் வந்துட்டு என்னன்னாலும் என்கிட்ட வந்து பேசணும், என் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் வந்து விக்டிமாக யூஸ் பண்ணி அவரை வந்து டார்கெட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருமே நான் சும்மா விட மாட்டேன். ஏன் அவர் வந்துட்டு இப்போ என்ன வந்து சரியில்லாமல் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு, எல்லாமே பர்ஃபெக்டாக தானே பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கோவமாயிடுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து இவன் சரியான ஒரு திருடேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசினதுமே நான் என்னத்தை திருடேன்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சேக்கு. ஸோ அப்போ அங்கே என்னோட ஒய்ஃப் வந்து என்னை சப்போர்ட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் எங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு அவங்க பேச போனால் அப்போ அங்கே வந்து அங்கே சில வீடியோஸை போட்டு விடுறாங்க. ஹீரோயின் அங்கே அவங்க கூட சேர்ந்து கேர்ள்ஸ் எல்லாத்தையும் விட்டு அங்கே ப்ளே பண்ண வச்சால. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்தீங்கல்ல. இவ சரியான ஒரு கேரக்டர்லெஸ் பொண்ணு, ஹஸ்பண்டவே எந்த மாதிரி பண்ணியிருக்கா, இவங்களாம் எப்படி கம்பெனியை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஃபூயானுக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வரான், அவன் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினா அங்கே வந்து ட்ரக்கு கொடுத்து ஒர்பே பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபூயான் அவளை வந்து காப்பாற்றி இருந்திருக்கான். அப்போ அங்கே ஆக்சிடெண்ட்டாக தான் வந்து இவளுக்கு அந்த ட்ரக்னால தான் அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணி கடைசியில் வந்துட்டு மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. அப்போ அங்கே அவன் இவளை பற்றின கேரக்டர்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவ ரொம்பவே மோசமானவ, ஏன் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கு அங்கே கெஞ்சிட்டு இருந்தா, பட் நான் இவளை திரும்பி கூட பார்க்கல, இவ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆம்பளைங்களை செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எங்கே பேசினதும் அவள் தான் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என் பொண்டாட்டியை பற்றி யாராச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆயிடுச்சேக்கான். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் உனக்கே ஞாபகம் இல்லை, நீ என்ன வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் போட்டு அடிச்சுட்டு அங்கே சண்டை வந்துடுது. உங்களுக்கு என்ன தெரியுதா இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டாக்டர் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. யார் சொன்னது அவருக்கு ஞாபகம் எல்லாமே வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா ஞாபகமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு பயமாகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயின் கோவம் ஆயிட்டா. அப்படின்னா எனக்கு வந்து ஞாபகம் வரல, நான் இன்னுமே வந்து ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கேன், அது இது என்கிட்ட பேசி ஏமாத்திட்டு இருந்தியா, ஞாபகம் வருது போது அது இதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வேற நீ கூட்டிகிட்டு போக சொன்னையே, எல்லாமே பொய்யா, அப்போ நீ வந்துட்டு என்னை ஏமாத்துற, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு போய் சொல்லிட்டேன், பட் நான் வந்து நல்லது தானே பண்ணேன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் நான் வந்து சும்மா வந்து ஒரு மிருகம் மாதிரி தானே உங்ககிட்ட வந்து அடிமை மாதிரி இருந்துட்டுருக்கேன், ஏன்னா நீ அப்படி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்த, என் கூட மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவள் கேட்குறா. ஸோ அதை கேட்டுட்டு அப்பாங்க நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் பாஸ்டில் நடந்தது, நான் வந்து அப்படிலாம் எதுவும் வேணும்னு பண்ணலை, நான் உண்மையிலே அப்படியே உன்னை நடத்தினேன்னு சொன்னதும் ஆமாம் நீ அதை விட கேவலமாக என்னை வந்து ட்ரீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ மட்டும் சான்ஸ் கிடைச்சதுமே என்னை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கான். பட் இதுக்கப்புறமே நம்ம 2 பேர்த்துக்கு ஒத்து வராது, நம்ம 2 பேருமே போய் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவனுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சரி போ நம்ம வந்துட்டு டைவர்ஸ்
பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கான். அப்போ அங்கே அவளுக்கு திடீர்னு வாமிட்டிங் வந்ததுமே அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் டாக்டர் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது. அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது அதான் பாடி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன உங்கள்கிட்ட சொல்லலையா? நாளைக்கு முன்னாடி அவர் வந்தார், பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்க விஷயத்த சொன்னதுமே ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே கொடுக்க சொன்னோம். அதனால தான் அவர் வந்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னப்ப அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அங்கே ஃபுட் எல்லாமே நிறையா வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த ஃபுட் எல்லாத்தையும் மரியாதையோட நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான். இவ்வளோ ஃபுட் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லதும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கான். அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் அவன் பண்ணியிருக்கானா? அவனுக்கு பாசமாக தான் பேச தெரியல, பட் என் மேலே கேராக தான் இருந்திருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே டாக்டருமே அவர் வந்து ஒரு கோல்டான பர்சன் தான், பட் வந்து அவரோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவர் உண்மையிலே மனசார நல்லவர், உங்கள் மேலே எப்படி பாசத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே வீட்டுக்கு வந்தா அவன் அங்கே மியான்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவள் கண்ணத்தை பிடிச்சாங்க நின்றுட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டாங்க, ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கா. அப்போ அங்கே போனதுமே யார்ப்பா இதுன்னு சொன்னதோ என்னோட ஒய்ஃப் தான் சொன்னதுமே நான் அவரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது நம்ம கூட சேர்ந்து பிரேக்கப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுமே உடனே அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு, பட் அவன் இவளை ஜெலஸ் ஆக்கணும்னு பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் கையில் ரிப்போர்ட் இருக்கவும் என்ன ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுமே என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பதட்டமாயிட்டு கேட்டதுமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு எந்த அவசியமே கிடையாது, நான் இப்போ வந்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு இப்போ இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க, இருக்கிற வரைக்குமே நீ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும் பார்த்துக்கிட்டா சரியாக போகுது, அதான் நம்ம 2 பேத்துக்கு டைவர்ஸ் கூடி சீக்கிரம் ஆக போகுதுல்ல, இதுக்கப்புறம் என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. எவ்வளோ நாள் வேணாலும் அவங்க இங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நைட் போல் அங்கே ரூம்லேருந்து பெட்ஷீட் எல்லாமே தூக்கிட்டு வெளியே போனதுமே நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த ரூமில் படுத்து என்ன பண்ண போகிறேன், நம்மளுக்கு தான் டைவர்ஸ் ஆக போகுது, ஸோ விலகி இருக்கலாம், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அவங்க வந்துட்டு கோவமாகவே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மியா பார்த்தா என்னோட ரூமில் வந்து லைட் எல்லாமே ஆஃப் ஆக மாட்டுது, ப்ளீஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அப்போ அங்கே அவன் பக்கத்தில் நெருங்கி வந்ததுமே நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவளை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக தான் அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெரியும், அவன் எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவன் கோவம் ஆயிட்டு இருக்கான். அவள் தான் கண்டுக்க மாட்டாள் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் உன்னோட லிமிட்டோட நீ இருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவம் ஆயிடுச்சிருக்கான். பிறகு அங்கே நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு அவருக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நடுவில் நீ தான் வந்து கெடுத்து விட்டுட்ட, அதனால தான் எங்களோட என்கேஜ்மெண்ட் நடக்கல, மேரேஜ் நடக்காமல் போயிருச்சு, பட் அவர் என்ன தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுருக்க, ஜஸ்ட் 3 மந்த் தான், எனக்கு அவருக்குமே வந்து டைவர்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ ஹாப்பியாக அவரோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க நீ கண்டிப்பாக அவரோட லைஃப்பை விட்டு போய் ஆகணும், என் லைஃப் வந்துட்டு ஒன்றால் கேட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கா. அங்கே எனக்குனே அவங்க வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுந்துட்டு என்னை எதுக்காக இப்போ தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்டு பேசும்போது அப்போ அவன் வந்துடுறான், நீ எதுக்காக இப்போ அவங்க பண்ணன்னு சொன்னதோ இவ பொய்யா இப்போ அங்கே வந்துட்டு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா, அந்த ட்ராமாவை நம்பிட்டு நீயுமே வந்து பேசிகிட்ருக்க, உன்கிட்ட நான் எது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, நான் வந்து எப்படினாலும் இங்கேருந்து கூடி சீக்கிரம் போக தானே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ அப்போ அவங்க ரிப்போர்ட் பார்த்துடுறா, இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, திரும்ப அவர் எனக்கு லைஃப்பில் எப்படியோ வந்து கிடச்சிருக்காரு, நான் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ண முடியாது, இவளை கண்டிப்பாக நான் வந்துட்டு என் லைஃப்பில் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட சூப்பில் வந்து அவள் ஏதோ மெடிசனை கலந்து அவளுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுக்க விடுறா. அப்போ அங்கே வேகமாக ஓடி வந்து நம்ம ஃபூயான் அதங்க தட்டி விட்றான், நான் உன்னை வந்துட்டு எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நீ என்ன வேலை இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக அவன் சிசிடிவி கேமரா அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கான். நீ இப்போ என்ன சூப்பில் அவளுக்கு கலந்து கொடுத்தேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், இவன் நடுவில் வந்து நம்மளை பிரிச்சா நான் திரும்ப அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் கண்டிப்பாக இதுக்கான உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமே ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாதுப்பான்னு சொன்னதுமே 2 டைவர்ஸுமே பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த லேடிட்ட நான் திரும்ப இந்த பொண்ணவே மேரேஜ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க.
பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அப்பங்க இவ எதுக்காக இப்போ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்குறாங்க. நான் அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதும் அவங்க வந்துட்டு 6 வீக் ப்ரெக்னென்ட் உங்களுக்கு என்ன தெரியாதா, அவங்க சீக்கிரட்டாக குழந்தைய அபார்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நம்ம குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இல்லையான்னு சொன்னதும் கண்டிப்பாக தேவையே கிடையாது, அந்த குழந்தை பிறந்து வந்து டெய்லி நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இப்படிலாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறோம், அதுக்கு வந்துட்டு பிறக்காம இருக்கலாம், என் பிள்ளையுமே ஒரு அடிமை மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீ தயவு செஞ்சு பழசெல்லாமே யோசிச்சுட்டு இருக்காத, கண்டிப்பாக நான் அப்படி நடக்க மாட்டேன், நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டு பார்க்குறான். அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, நான் தூரமாக உன்னை விட்டு போகணுன்னு சொல்கிறா. ஸோ அவன் எங்கள் பாரில் போய் எங்கள் தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அந்த லீவ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கான். அந்த ஜியா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான், அப்போவே எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஸோ நான் அவளை எப்படியாச்சும் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அங்கே ட்ரக்கு கலந்து அவ கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணேன். அவங்க அப்பா அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணார். பட் அவளுக்கு பாவம் அதுலேயுமே விருப்பம் இல்லை. பட் என்ன பண்ணுறது, எல்லாமே உல்ட்டாவாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடித்ததுமே என்னமோ பெரிய நீ நல்லவே மாதிரி என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்க, நீ என்ன நல்ல மனுஷனா, அவள் வந்துட்டு எவ்வளோ டைம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா நீ என்ன நம்புனையா, என்னை விட நீ தாண்டா ரொம்ப மோசமானவன் அப்படின்றத சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அங்கே திட்டிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அங்கே வந்து போனதுமே தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இதுக்கப்புறமே என்னால் வந்துட்டு பழசெல்லாம் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பும் போது உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீ என்கிட்ட கேளுன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து மறைஞ்சிருந்து ஏகப்பட்ட ஹெல்ப் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அங்கே வந்துட்டு என்னப்பா நம்ம இங்கே வந்த பிறகு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்குதுன்ற மாதிரி யோசனையாக வந்துட்டு இருக்கு. அவங்க மேலே போனால் அவள் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. அப்போ அங்கே பூ வந்து வேமா அங்கே பிடிச்சதுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சரி கேட்கும்போது இல்லை இந்த சைடில் வந்து நீ விழுக போன பிடிச்சேன்னு சொன்னதும் இந்த நடிப்பெல்லாம் நீ நடிச்சிட்டு இருக்காத, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படா எல்லாமே ஈஸியாக வந்துட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு, அப்போ இதுக்கெல்லாம் நீ தான் காரணமானு சொல்லிட்டு கேட்டதுமே தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கப்பா, நான் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டே இல்லைன்னு சொல்லலை, ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணை நான் எப்படி போய் தனியாக விட முடியும்னு சொன்னதும் நம்ம 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே என் புள்ள பிறக்கிறத கூட நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றியா, எனக்கு அதுக்காச்சும் அனுமதி வந்து கொடு, நான் வந்து தூரமாக இருந்தாச்சும் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு டாகாகவே உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்குமே நான் ரெடியாக இருக்கேன், நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் எங்கள் மன்னிப்பு எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட வயிற்றில் இருக்க அந்த பேபி அங்கே வந்து அவன் உள் மாதிரி திரும்ப அங்கே சவுண்டு கொடுத்ததுமே அந்த பேபி வயிற்றில் கிக் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேபி இப்போ கிக் பண்ணிச்சு தெரியுமான்னு சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே டச் பண்ண போகிறான். பட் அவன்கிட்ட அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்து ஒரே ஒரு தடவை காதை வச்சு கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் குழந்தைக்குமே அப்பா வேணும்னு ஆசை இருக்கா, அதனால தான் இப்படி மூமெண்ட்லாம் பண்ணுதா, அப்படின்னா நான் வந்து இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நீ வா நான் வந்துட்டு வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு விடுறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் வயிற்றுல காதை வச்சு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அவன் வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கவுமே அவனவே பார்த்துட்டு இருக்கா. என்ன எதுக்காக அப்படி பார்க்குறேன்னு சொன்னதும் இல்லைப்பா இவ்வளோ பெரிய சிஓ வந்து ஒரு நேனி மாதிரி எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கானே அதனால தான் அப்படின்றத சொன்னதும் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எமோஷன் ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு வாமிட்டிங்லாம் வர ஆரம்பிச்சதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே செக்அப் பண்ணி பார்த்தா அது ஒன்றும் கிடையாது மேடம், உங்களுக்கு இப்போ வந்து கன்சீவாக இருக்கீங்க, அதனால் அவருக்குமே வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் இது என்ன புதுசாக இருக்குது, சிம்டம்ஸ் வந்து ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சில பேருக்கு அப்படி இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளியே போங்க நான் வந்துட்டு மேடம்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சில அட்வைஸ் எல்லாமே கொடுத்து விட்டதுமே வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்காக அங்கே சூப் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவே நீ என்னை விட்டுட்டுலாம் போயிட மாட்டேலன்னு சொன்னதும் கண்டிப்பாக கிடையாது அப்படின்றத சொல்கிறா. பட் நீ பழைய மாதிரியே என்கிட்ட பிஹேவ் பண்ணேன்னா நான் வந்துட்டு உனக்கு திரும்ப வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் தூரமானு சொன்னதுமே அப்படின்னா நீ என்னை மன்னிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. இப்படியே வந்து 9 months ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்குமே வயிறு இல்லாமல் எங்கள் பெயின் ஆனதுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா ஒரு அழகான பேபியை வந்துட்டு அவள் பர்த் கொடுக்குறா. ஸோ ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன், லைஃப்பில் உனக்கு நான் எந்த கஷ்டமே வராமல் பார்த்துக்குவேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு மிருகத்தை விட மோசமாக நான் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டேன்லன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு கண்டிப்பாக நீ திரும்ப தப்பு பண்ணாத அப்படி
அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.